Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic அகர வரிசை அறிக. இப்போ அகர வரிசைனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த வரிசையை சொல்லுவோம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். இந்த வரிசையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அகர வரிசைன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வேர்ட்ஸ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அகர வரிசைப்படி எழுதணும். எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இமயம், ஆயுதம், ஏற்றம், அமைதி, உலகம், ஈசல், ஐயம், ஒட்டகம், அவ்வை, ஊஞ்சல், ஓவியம், எழுத்து. இமயம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆ. ஸோ அப்போ அமைதி, ஆயுதம், அந்த மாதிரி எழுதணும். இமயம், ஈசல், உலகம், ஊஞ்சல், எழுத்து, ஏற்றம், ஐயம், ஒட்டகம், ஓவியம், அவ்வை. இந்த மாதிரி அ ஆ இ அப்படின்ற வரிசை எழுதா இதுதான் அகர வரிசை. அகர வரிசையில் இங்கே இருக்கிறத இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், உயிர் எழுத்தை கோடிட்டு காட்டுக. இங்கே எதை வந்து உயிர் எழுத்தோ அது வந்து கோடிட்டு காமிக்கிறோம். அகிலன் ஓவியம் வரைந்தான். இதில் அகிலம் ஆ இருக்கு, ஓ இருக்கு. ஸோ இது என்னது? இது உயிர் எழுத்துக்கள். இறைவனை வணங்குவோம். அப்போ ஈன்றது என்னது? உயிர் எழுத்து. ஆடைகள் தைத்து உடுத்தினான். ஆ அப்படின்றது உயிரெழுத்து. உண்மையே பேசுவோம். ஊ அப்படின்றது உயிரெழுத்து. ஒழுக்கத்தோடு வாழ். ஓ உயிரெழுத்து. ஓசையின்றி நடந்தான். ஓ உயிரெழுத்து. எறும்புகள் சாறை சாறையாய் ஊர்ந்தன. எறும்புகள் ஏ உயிரெழுத்து. ஊசியால் ஆடைகள் தைக்கலாம். ஊ ஆ உயிரெழுத்து. என்னிடம் அழகிய பொம்மைகள் உள்ளன. ஏ உயிரெழுத்து, ஆ உயிரெழுத்து, இதில் ஊ உயிரெழுத்து. இயன்றவரை எளியோருக்கு உதவி செய். ஈன்றது உயிரெழுத்து, ஏ உயிரெழுத்து, ஊ உயிரெழுத்து. உயிர்கள் உலகத்தில் இன்புற வாழ்க. ஊ உயிர்களில் ஊ, உலகத்தில் ஊ, இன்புற ஈ. இந்த மூன்றுமே உயிரெழுத்துக்கள். கோடிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து அக்கு. முக்கோண வடிவில் 3 புள்ளிகள் வைத்த எழுத்தே ஆயுத எழுத்து எனப்படும். இதான் இந்த 3 புள்ளியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். அக்குன்னு சொல்லுவோம். இதற்கு தன்னிலை, முப்பார் புள்ளி, முப்புள்ளி என்று பெயர்களும் உண்டு. இதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் பெயர்கள் பாருங்கள். தன்னிலை, முப்பார் புள்ளி, முப்புள்ளி என்று பெயர்களும் உண்டு. ஆயுத எழுத்து என்பது ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இந்த எழுத்து எப்படி வரும்? ஒரு சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும். உதாரணம் பாருங்க, அஃது, இஃது, எக்கு, பரி, அக்ரிணை அப்படின்றது பாருங்க. இதெல்லாம் என்ன இருக்கு? ஒரு எழுத்துக்கு இடையில தான் வந்திருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் ஆயுத எழுத்து. வடமொழி எழுத்துக்கள் ஜா, சா, ஹா, ஷா, ஷு. வடமொழி எழுத்துக்கள் பிற மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்துக்கள் ஆகும். ஜானா என்னன்னு பாருங்க. ஜனனம், ஜனவரி. ச சர்ப்பம், சன்னதி. ஹ ஹரி, முஹரம். ஷ வருஷம், மேஷம். ஷு லக்ஷ்மி, லக்ஷ்ணம். இந்த மாதிரி இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இந்த 5 எழுத்துக்களை வடமொழி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இது வந்து பிற மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட எழுத்துக்கள்லாம். புரியுதா சில்ட்ரன்? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு 2 டாபிக் பார்த்தோம். அகர வரிசையில் எழுத்துக்களை நம்ம அறிஞ்சோம். நெக்ஸ்ட்டு அக்கு ஆயுத எழுத்துனா என்ன, அப்புறம் வடமொழி எழுத்துக்கள். ஓகே சில்ட்ரன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.